வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ 10 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ 6 ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ரேமு. ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஃப்ரேமில் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து 6 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ 6 ஃப்ரேம்ஸ்லேயும் சேம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் கரெக்டாக வந்து நான் எப்படி செட் பண்ணுறோமோ அதே மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் 1 by 1 செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் சொல்லலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல, சில பேருக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்றீங்க. ஸோ முதல்ல உங்களோட குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணாதுங்க, குரோம் ப்ரௌசரை அப்டேட் செட் பண்ணிக்கோங்க. அதையும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணீங்க அப்படின்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரேம்ஸ்லேயும் 6 ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ 6 ஃப்ரேம்ஸ்லையும் கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே செட் பண்ண வாட்டி ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோவுமே கடைசி எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களா, அதோட டைம் டியூரேஷன் அப்படின்றதெல்லாம் ஒன்ஸு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு லுக்காக வந்து நமக்கு ஷோ ஆகுது. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பலூன் பிஎன்ஜினும் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி செட் பண்ணுறேன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ 2 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுக்கும் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பலூனுக்கு கீழே பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நான் எப்படி 1 by 1 செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு டெக்ஸ்ட்டு கீழே இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அல்லு அர்ஜுன்றதை வந்து நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு லெட்டர் கீழே இன்னொரு லெட்டர்னு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் அதாவது அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா அது உங்களுக்கு பர்த்டேவோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் வீடியோ அப்படின்னு கலர்ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு
லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பார்டர் வீடியோ கலர்ஃபுல் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பார்டர் கலர்ஃபுல் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸ்லேருந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மாசாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.